சரி, இப்ப உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி டெஸ்ட் வைக்க போறேன். போன வாட்டி ஹோம்ஒர்க் கொடுத்தனே, எல்லாரும் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டீங்களா? ரொம்ப நல்ல. வெரி குட். சரிப்பா, சோ எல்லாருமே ஹோம்ஒர்க் பண்ணியாச்சு, கரெக்டா? வெரி குட், வெரி குட். உங்க எல்லாருக்கும் ஒரு குட்டி டெஸ்ட் வைக்க போறேன். டெஸ்ட் வைக்கலாமா? டெஸ்ட் வைக்கிறேன்னு சொன்ன உடனே நீங்க மீட்டிங் விட்டு கிளம்ப கூடாது, இங்கேதான், ஓகேவா? சரி, டெஸ்ட் எப்பவுமே என்ன எழுதினா தெரியல. இதான் இப்ப ஒரு குட்டி டெஸ்ட். இதுதான் ரைட் ஸ்வராட்சராணி. இதுக்கு 10 மார்க்ஸ். ரைட் ஸ்வராட்சராணி 10 மார்க்ஸ் உங்களுக்கு, சரியா? இப்ப நீங்க என்ன பண்ணோம்னா, ஒரு ரஃப் நோட் எடுத்து, நியூ பேஜ் எடுத்து, அதுல ஸ்வராட்சராணி சான்ஸ்கிரிட் வவல் அப்படின்னு எழுதிட்டு நீங்க ஆல இருந்து அஹா வரைக்கும் எழுதணும். எழுதுவீங்களா? இது முடிஞ்ச உடனே அடுத்தது இங்க பாருங்க. ரைட் வியஞ்சனாட்சராணி. கான்சனன்ட். இதுக்கும் 10 மார்க்ஸ். இது பாருங்க, ரைட் வியஞ்சனாட்சராணி சான்ஸ்கிரிட் கான்சனன்ட்ஸ். இதுக்கும் 10 மார்க் இருக்கு, சரியா? சோ ஃபர்ஸ்ட் ஸ்வராட்சராணி எழுதணும், அடுத்தது வியஞ்சனாட்சராணி எழுதணும். எழுதுங்க பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். டெஸ்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு 10 நிமிஷம் டைம். அப்ப இப்ப 5:05 ஆகுது, சரியா? 5:15க்கு டெஸ்ட் முடிஞ்சிருக்கணும். இப்ப நீங்க எழுதின இந்த டெஸ்ட் இருக்கு இல்லையா, நீங்க ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு என்னுடைய போர்டு காமிக்கிறேன். அந்த போர்டுல இந்த லெட்டர் எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. முடியுமா? போர்டு தெரியாதா உங்களுக்கு? கிளியரா தெரியாதா பாருங்க. வெரி குட். முதல்ல இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இ இ உ உ ரு ரு ல ஏ ஐ ஓ ஔ அம் ஆஹா. இத்தனை எழுத்துக்களும் எழுதினீங்களா? எல்லாருமே இத்தனை அக்ஷரங்களையுமே எழுதினீங்களா? செக் பண்ணுங்க பார்க்கலாம். சரி, வெரி குட். இந்த 15 எழுத்துக்களையுமே எழுதிட்டீங்கன்னா நீங்களா போட்டுக்கோங்க. பண்ற வெரி குட் கேர்ள். நல்லா வாங்கிருக்க நீனு. வேற யார் யாரெல்லாம் 100 வாங்கினது? ஸ்ரீநிதி அடியேன். வெரி குட். அடியேன் கிருத்தஜ்ஞன் அடியேன். 100 பண்ற. வெரி குட் பாய். கிருத்தஜ்ஞன் வெரி குட் பாய். 100 பண்ற. வெரி குட். அடுத்தது போகலாமா?
அடுத்தது வியஞ்சனாட்சரங்கள் பார்க்கலாமா? வெரி குட், ரொம்ப அழகா எல்லாருமே. வெரி குட், 100 out of 100 போட்டுக்கோங்க. சரியா? ஒரு டிக் போட்டு போட்டுக்கோங்க. வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, அடுத்தது இங்க பாருங்க, இது வியஞ்சனாட்சரங்கள். வியஞ்சனாட்சரங்கள் நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், எல்லாரும் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ, த, 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 ந. அடுத்தது பின்னாடி எழுதியிருக்கேன். த, 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 ந. அடுத்து ப, 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 ம, ய, ர, ல, ப. இந்த அக்ஷரங்கள் வரைக்கும் சுலபமான அக்ஷரங்கள் தான். இந்த லைன் மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஷ, ஷ, ச, ச, ழ, ஷ, த்ர, ஞ, ஷ்ர. புரியுதா? இப்போ நீங்கெல்லாம் இதுவரைக்கும் கூட போதும். ப, த, ப, ப, ம அது வரைக்கும் எழுதியிருந்தா கூட 100 out of 100 போட்டுக்கலாம். இந்த அக்ஷரங்கள்லாம் நான் திருப்பி சொல்லி தர போறேன். புரியுறதா? வெரி குட், வெரி குட். இந்த குழந்தை முடிச்சாச்சுப்பா. மிருதுலா முடிச்சாச்சு, ஃபுல்லாவே முடிச்சாச்சு. அடுத்து ஸ்ரீகிருஷ்ண ஷடகோபன் எழுதிட்டு இருக்கா. கிருஷ்ண ராகவன் வெரி குட் பாய் எழுதிட்டு இருக்கான். வெரி குட், வெரி குட். அடுத்தது ஸ்ரீரங்க ராமானுஜம் எழுதிட்டு இருக்கா. விதூர் எழுதிட்டு இருக்கா. வெரி குட். வெரி குட், வெரி குட். இருப்பா, யாரோ காமிச்சா. கிருத்தஜன் முடிச்சாச்சு. வெரி குட், 100 out of 100 போட்டாச்சு. அனிருத்தும் முடிச்சாச்சு. வெரி குட். அடுத்தது ஜெயலட்சுமி, ஸ்ரீராமன், கேசவ், அவ பெரியவா, செம்பகலட்சுமி. இப்போ நீங்க எல்லாம் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க எல்லாம் நல்லா எழுதினதுனால உங்க எல்லாருக்கும் நான் ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன். சரியா? அந்த கிஃப்ட நான் இங்க போடுற மாதிரியே உங்களுடைய நோட்ல நீங்க எல்லாரும் போட்டு. ஓகே? நீங்க எல்லாருமே நன்னா போடுறேன், அதே மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. இத மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் 5 ஸ்டார். ஏன்னா எல்லாருமே நல்லா எழுதிருக்கீங்க. வெரி குட். வெரி குட். விதுர் அழகா ஸ்டார் போட்டு இருக்கான். வெரி குட் கேர்ள். மிருதுல்லா 5 ஸ்டார் போட்டாச்சு. வெரி குட். கிருத்தஜன் 5 ஸ்டார் போட்டாச்சு. வெரி குட், வெரி குட். விதுர் போட்டாச்சு. அடுத்தது ஸ்ரீநிதி போட்டாச்சு. வெரி குட். அடுத்தது சந்தோஷ் போட்டுட்டு இருக்கான் 5 ஸ்டார். சரி, வெரி குட், நல்லா எழுதிருக்கீங்க. இப்ப அடுத்தது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்ல 2-3 பேர் இப்பதான் ஜாயின் பண்றா இல்லையா? அவளுக்காக ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். சரியா? நமக்கும் அபியாசமாகும், அவளும் கத்துப்பான். சரியா? இப்ப நான் கேட்டுட்டே வரேன், கடகடன்னு சொல்லிட்டே வாங்கும். சரியா? நான் யாருடைய பெயராவது மிஸ் பண்ணிட்டேன்னா நீங்க சொல்லலாம். சரியா? இப்ப நீங்க ரிட்டன் டெஸ்ட்ல 100 out of 100 வாங்கினீங்க இல்லையா? அதே மாதிரி
இப்போ ஓரல் டெஸ்ட்லயும் 100 வாங்க முடியும். ஓகேவா? இப்ப புதுசா யார் யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவெல்லாம் இந்த அக்ஷரங்களை நான் எழுதும் போது அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றான்றத பாருங்க. நானும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். சரியா? ஆதித்யா வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா, அனிருத் நீ சொல்றியாப்பா ஃபர்ஸ்ட் லெட்டர்? எஸ் அனிருத் கேக்குறதா? நீ பேசுறது எனக்கு கேட்கலையே. சொல்றியாப்பா? இப்ப புதுசா வந்திருக்கீங்க இல்லையா, அந்த பசங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. அ அப்படின்ற அக்ஷரத்தை இப்படிதான் எழுதணும். அ இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? அடுத்தது ஹரிப்பிரியா. ரெடியா இருக்கியா ஹரிப்பிரியா? ஹரிப்பிரியா, இந்த அக்ஷரம் என்ன? வெரி குட், நல்லா சொன்ன ஹரிப்பிரியா. இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன கவனிச்சுக்கோங்க. அப்படின்ற அக்ஷரத்தை இது மாதிரிதான் எழுதும். புரியுறதா? போட்டுட்டு பக்கத்துல ஒரு தொணக்கால் போட்டோம்னா அதுதான் ஆ. புரியுறதா? அடுத்தது மூணாவது ஜெயலட்சுமி. ஜெயலட்சுமி பேர் தீபாவளா நீங்க. அடுத்தது ஜெயந்தி. கேஷவ் சொல்றியாப்பா? கேஷவ். சரிங்கம்மா, சரி சரி. கேஷவ் சொல்லுமா. முதல்ல நீ ஏதோ சொல்லுமா. இது கேஷவ் இது என்ன? சொல்லுமா. இ. வெரி குட். இ. இந்த அக்ஷரத்தை இப்படிதான் எழுதணும். புரியுறதா? சரி, நீ ஏதோ சொல்ல வந்தியம்மா, சொல்லுமா. யாரோ இப்போ கூப்பிட்டாலேம்மா. யார் கூப்பிட்டது? சொல்லுமா. யாரு? சொல்லுடா கண்ணா. சொல்லுப்பா. எழுதி முடிப்பா, பொறுமையா எழுதிப்பா. நீதான் இந்த அக்ஷரங்கள்லாம் கத்துட்டிய, உனக்குதான் சுலபமாச்சே இதெல்லாம். சரியா? வெரி குட் பாய், வெரி குட் பாய். இப்ப கடைசியா சொன்னது யாரு? கேஷவ் சொன்னா. புதுசா சேர்ந்திருக்க குழந்தைகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்ற அக்ஷரத்தை இப்படிதான் எழுதணும். புரிஞ்சுதா? அடுத்தது கிருஷ்ண ராகவன். சொல்றியாப்பா? கிருஷ்ண ராகவன். அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு. எனக்கு கேட்கலையா கண்ணா பேசுறது? கிருஷ்ண ராகவன். எனக்கு கேட்கலையம்மா. கிருதஜ்ஞன் கேக்குறதா? இப்ப கேக்குறது. கிருஷ்ணராகவன் கேக்குறது. உங்களுக்கு கேக்குறதா? சரி, கிருஷ்ணராகவன் நீ சொல்றியா? ஓகே, வெரி குட். எனக்கு கேட்கறது ஒரு குட்டி பையன் இந்த உட்கார்ந்து இருக்கான், ப்ளூ கலர் டிஷர்ட். அந்த குழந்தைதான் கிருஷ்ணராகவன். கிருஷ்ணராகவன் இந்த அக்ஷரம் வந்து ஈ அப்படின்னு சொல்லணும். சரியா? அடுத்தது கிருத்தஜ்ஞன் சொல்றியா? கிருத்தஜ்ஞன் அடியன். அடியன். இந்த கிருத்தஜ்ஞன். வெரி குட். வெரி குட். இப்ப புது குழந்தைகள் எல்லாம் தெரிஞ்சு போங்க. இந்த அக்ஷரம் வந்து
நான் காமிக்கிறேன் ஒரே நிமிஷம். இத பாருங்க, ஊ அப்படின்றத எப்படி எழுதணும்னா ஊ. சரியா? ஓகே சார், தேங்க்ஸ் சார். தன்யோஸ்மி. இப்போ ஹரிப்ரியா, நீ இப்ப அடுத்த லெட்டர் சொல்றியா கண்ணா? அடுத்த அக்ஷரம் நீ சொல்றியா ஹரிப்ரியா? எஸ் அடியன். ஹரிப்ரியா இது என்ன அக்ஷரம் ஹரிப்ரியா? கரெக்ட், நல்லா சொன்ன ஹரிப்ரியா, வெரி குட் கேர்ள். ரு. சரியா? அடுத்தது கேஷவ், நீ சொல்றியாப்பா? இது என்ன அக்ஷரம் கேஷவ்? சொல்லு. கரெக்ட், வெரி குட், நல்லா சொல்றேன், வெரி குட். அடுத்தது கிருஷ்ண ராகவன். சொல்லுமா, சொல்லுங்கம்மா. கிருஷ்ண ராகவன் சொல்றியாப்பா இப்போ? கிருஷ்ணராகவன் நீ சொல்றது கேக்கல. கிருஷ்ண ராகவன் இது என்ன அக்ஷரம் கிருஷ்ண? நான் சொல்றேன் கிருஷ்ண ராகவன், நீ கேட்டுக்கோ. சரியா? இந்த அக்ஷரம் வந்து ல். சொல்லு பார்க்கலாம். ல். வெரி குட், நல்லா சொல்றப்பா, வெரி குட். அடுத்தது ல், வெரி குட், ரொம்ப கிளியரா கேட்டது, வெரி குட் பாய், நல்லா சொன்னேன் நீ. அடுத்தது கிருத்தஜ்ஞன் சொல்றியாப்பா? சொல்றேன். கிருத்தஜ்ஞன் ஏ அப்படின்னு சொல்லிடாத, இது தீர்க்காட்சரம், லாங் வவல், இதனால ஏ அப்படின்னா புரியுதா? ஓகே அடியன். வெரி குட் பாய். கரெக்ட். மிருதுலா சொல்றியாமா? அடுத்தது அடியன் சொல்றேன் அடியன். இது என்ன அக்ஷரம் மிருதுலா? இது பாரு, பட்டு ஐ சொல்லாத, ஐ. மிருதுலா இதுவும் வந்து தீர்க்காட்சரம், லாங் வவல். சரியா? சரி அடியன். புரியுறதா? புரியுது அடியன்.